எனதருமை 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட பப்ளிக் ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டுருக்கு? பப்ளிக் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 10 டேஸ் தான் இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மார்ச் 12 அப்போ ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 13 டேஸ் தான் இருக்குது. இந்த 13 டேஸில் நல்லா பிளான் பண்ணி படிங்க. இப்போ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் திருப்புதல் தேர்வு 2024 வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து நிறைய பேர் எஸ்எஸ் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ அது அந்த கான்செப்ட்காக இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டேஸில் 3rd டிவிஷன் எக்ஸாம் சோசியல் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் 3rd டிவிஷன் முடிஞ்சோன்னா ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுக்குறோம். அந்த டைம் டேபிள் படி நீங்கள் படிங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வீக்லேயே உங்களுக்கு அதுக்கான டைம் டேபிள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அந்த டைம் டேபிள் மட்டும் இல்லாத ஒரு நாளில் எப்படி நம்ம அந்த பார்த்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னா எப்படி நம்ம படிக்கிறது, ஸோ அதுக்கான ஷார்ட்கட்டும் அதுக்கான டிப்ஸும் கண்டிப்பாக நம்ம வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதையும் பயன்படுத்திங்க. நம்மளுடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன், நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான கான்செப்ட் தான் இன்னும் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ எனக்கு கவலைப்படாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எல்லோரும் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் தான் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். அப்படியே பார்த்துட்டு வாங்க. 14 1 மார்க்குக்கு நான் பல டைம் சொல்லியிருக்கேன், முதல்ல புக் பேக்கில் இருக்க 1 மார்க் நல்லா படிங்க. ப்ளஸ் வந்து புக் பேக்கில் சொல்லும்போது சூஸு, ஃபில்லப்ஸு, மேட்ச்சு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், கிவ் ரீசன், அசர்ஷன் அண்ட் ரிசன், ஸோ அந்த கான்செப்ட்டுக்கு எல்லாமே படிக்கணும். கிவ் ரீசன் படிக்கணுமா சார்? கண்டிப்பாக படிக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், நான் வந்து சில கொஸ்டின் கேட்குறேன், கரூர் டெக்ஸ்டைல், ஸோ அந்த கான்செப்ட்டில் இருந்து கூட ஒரு 1 மார்க் கேட்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ 1 மார்க் நல்லா பாருங்கள். இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பரில் 2 மார்க் பாருங்கள். முதல் உலக போருக்கு பிந்தைய உலகத்தின் 3 முக்கிய சர்வாதிகள் யாவர்? 3ஆம் உலக நாடுகள், பாளையக்காரர்கள், இந்தியாவின் விடுதலை போராட்ட 90% பங்களிப்பு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். வளங்கள் சுரண்டுதல், லட்சத்தீவு கூட்டங்கள், வேளாண்மை, பன்னாட்டு வணிகம், தமிழ்நாட்டின் முக்கிய தீவுகள், உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள், சார் உறுப்பு நாடுகள், மொத்த உள்நாட்டு உற்பத்தி, வரிகளின் வகைகள், அதே பெர்லின் சுவர். இது வரைக்கும் கேட்காத ஒரு கொஸ்டின் வந்து, ஸோ இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக மார்க் பண்ணி கம்பல்சரி தான். நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்துட்டு வாங்க. 5 மார்க்கில் புதுசாக தமிழ்நாட்டில் சுதேசம் எவ்வாறு எதிர்கொள்ளப்படுது என்பது இந்த கொஸ்டின் இது கேட்காது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரபியில் எக்கனாமிக்ஸில் கேட்டிருக்க எல்லா கொஸ்டினும் இது கேட்டது தான். ஸோ மார்க் பண்ணி படிச்சுன்னா கண்டிப்பாக இருக்கும். டைமில் வந்து 1930 நிறையாவே ஈவெண்ட் இருக்குது. 8 மார்க் பண்ணால் தமிழ்நாட்டில் சமூக மாற்றம் ஈவேரா பெரியார் தீர்க்கமான பங்களிப்பு கண்டிப்பாக இந்திய காடுகள் படி எப்பவுமே உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன். 8 மார்க்ன்றது ஹிஸ்ட்ரியிலேருந்து மட்டும்லாம் வரும் கிடையாது. ஹிஸ்ட்ரிலையும் வரலாம், ஜாகிரபிலையும் வரலாம், எக்கனாமிக்ஸில், ஃபிசிக்ஸ்லாம். ஸோ நான் உங்களுக்கு பல டைம்ஸ் ஜாகிரபியில் வந்து பார்த்திங்கன்னா சாயில் வந்து கண்டிப்பாக படிங்க. ஏன்னா டைப்ஸ் ஆஃப் சாயில் வந்து 8 மார்க் வரதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி புயலுக்கு முன்னும் பின்னும் மேற்கொள்ள அந்த சைக்ளோன் கொஸ்டின்ஸ், அந்த 2 கொஸ்டினுமே 8 மார்க் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மேப் வந்து ஏதாவது ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் போதும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய 1 மோர் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர், இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. இந்த கொஸ்டின் பேப்பர் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் லாஸ்ட் இயர் வந்து ஒரு மாடல் எக்ஸாம் வச்சார். ஸோ அதுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் எஸ்எஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ். அப்படியே பார்த்துட்டு வாங்க. இதுவும் பார்த்தா 14 1 மார்க். 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்தோ சீனா நடைபெற்ற வெள்ளை பயங்கரம் குறித்து நிறுவன முத்துத்துறை பேர்ல் ஆர்கனைசேஷன் கண்டிப்பாக முக்கியமானதான். வளங்கள் சுரண்டது, இந்திய வேளாண்மை முறைகள், தமிழ்நாடு முக்கிய பல்நோக்கு திட்டம், இது எல்லாமே இருக்குது. 28 பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின், ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம், இது கேட்காத கொஸ்டின் மார்க் பண்ணி படிங்க. அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது 5 மார்க் கொஸ்டின்ஸில் கம்பேர் பண்ணும்போது இது கேட்காத கொஸ்டின் எதுவுமே கிடையாது. கிளர்ச்சிக்கான காரணங்கள், எதை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின், நீதி கட்சி, இமயமலையின் உட்பிரிவின் அந்த முக்கியத்துவம், பல்நோக்கு திட்டம், முதலமைச்சர், நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன். ஸ்டேட்னு சொல்லும்போது சிஎம்மும் அதே கவர்னரும் நம்ம படித்தோம். அதே சென்ட்ரல்னு சொல்லும்போது பிரைம் மினிஸ்டரும் பிரசிடெண்ட்டும் படித்து வச்சுன்னு சொல்லியிருக்காங்க. புதிய வேளாண்மை கொள்கை முக்கிய கூறுகள் ரொம்ப முக்கியமானது. தொழில்மயமாதலுக்கு தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டுள்ள கொள்கையின் வகைகள் பற்றி ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 8 மார்க் பாருங்கள். முசோலினி, ஹிட்லர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முசோலினி படிச்சிருக்குமானா முசோலினி மார்க் பண்ணி படிங்க. காந்தியடிகள் மக்கள் தலைவர், இது கண்டிப்பாக முக்கியமான கொஸ்டின் தான். மேப் வந்து அவுட்லைன் இந்தியாவும் அவுட்லைன் தமிழ் ரெண்டுமே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதிராக சாய்ஸ் தான். நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பரோட இங்கிலீஷ் மீடியம் வருஷன் தான். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் எல்லாருமே பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா, கொஸ்டின் நம்ம கரெக்டாக போட மாட்டேன்றீங்க, சைட் எடிங். ஸோ எஸ்எஸ்ல நம்ம எப்படி எழுதுனா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலான்றது இந்த வீடியோட ஃபைனல் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். ஸோ நம்ம பார்த்த தமிழ் மீடியம் கொஸ்டின், இங்கிலீஷ் மீடியம், பேர்ல் ஆர்கனைசேஷன் ஆகட்டும், ரிஃபார்ம்ஸ் ராமலிங்கடிகள், ட்ரைட் ஆஃப் ஹெல்த், நெக்ஸ்ட் வந்து நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் வித் சவுத் இந்தியன் லிபரல் ஃபவுண்டேஷன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி, டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட், நெக்ஸ்ட் பைப்லைன் நெட்ஒர்க்கு, நெக்ஸ்ட் வந்து ரிவர் தாமிரபரணி,
பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்ட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து வாட் வாஸ் த ரீசன் ஃபார் இந்தியா டு சூஸ் த பாத் ஆஃப் நான் அலைன்மெண்ட், வாட் இஸ் பர் கேபிட்டல் இன்கம். நெக்ஸ்ட் வந்து டிஃபென்ஸ் ஸ்டார்ட் அப் இந்தியாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கண்டிப்பாக படிங்க. கம்பல்சரின்னு சொல்லும் போது ஒரு 4-5 கொஸ்டின் அடிக்கடி இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூர் குமரன், அன்னி பெசன்ட், பகத்சிங், குயிலி இதெல்லாம் ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் 5 மார்க்கில் அதே மாதிரி தான் assess structure of activity of UN, causes of revolt, next வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி கான்செப்ட், டிஸ்டிங்ஸ் பிட்வீன், அதுக்கு டிவிஷன் ஆஃப் நார்த் மவுண்டன். ஸோ எல்லா கொஸ்டினுமே இதில் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க. முசோலினி மார்க் பண்ணி படிங்க. எக்ஸாமின் த ஃபேக்டர் தட் லெட் டு த டிரான்ஸ்மிட் ஆஃப் காந்தி இந்தியா மாஸ்டர் கண்டிப்பாக படிங்க. அதுக்கு அவுட்லைன் ஆஃப் இந்தியா, அவுட்லைன் ஆஃப் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இந்த வருஷத்துக்கான 1 more வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான். இந்த 1 மார்க் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிங்க. டவுட்டாக இருக்குன்னா அதில் மார்க் பண்ணிக்கிறத ரெஃபர் பண்ணிக்க. 14 1 மார்க். 2 மார்க் பார்த்தீங்கன்னா நேம் த கண்ட்ரிஸ் ஆஃப் பிளென்டைன், பேர்ல் ஆர்ப் இன்சிடென்ட்ஸ், அதே மாதிரி சோசியலி எராடிகேட்டட் பை த பிரம்ம சமாஜ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிபல் லீடர்ஸ் ஆஃப் 1857, திருநெல்வேலி அப்சர்விங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஐஎஸ்டி, டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆயில் ப்ரொடியூசிங், டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பவுண்டரிஸ் ஆஃப் தமிழ்நாடு, நேஷனல் எமர்ஜென்சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், குளோபலைசேஷன், ஷார்ட் நோட் அண்ட் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கண்டிப்பாக படிக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபில்லப்ஸ் நல்லா தெரிஞ்சு ஆன்சர் பண்ணி நான் சாய்ஸ் பண்ணுங்க. மற்றபடி 5 மார்க் எல்லாமே இதில் வந்து ரிப்பீட் கொஸ்டின் ஆகுது. 8 மார்க்கும் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் யூனிக் சொன்னால் அதுக்கப்புறம் எஸ்டிமேட் வேறு பெரிய. ஸோ ஓவராலாக இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பார்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ண ஈஸியாக ஸ்கோர் பண்ணனா ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டிய பிடிஏ கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின், இது எல்லாமே கவர் பண்ணி தான் நாம் ஒரு வீடியோ போட்டிருப்போம். மோஸ்ட் எஸ்எஸ்ல வந்து எந்தெந்த 2 மார்க் பண்ணுவோம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 5 மார்க், 8 மார்க் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதில் இருக்க கொஸ்டின் தரவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். கண்டிப்பாக வந்து எஸ்எஸ் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அந்த பர்டிகுலரான வீடியோ நான் சொல்லியிருக்கேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எஸ்எஸ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 5 மார்க், 8 மார்க் சொல்லியிருக்கேன். அது தமிழ் மீடியம், இங்கிலீஷ் 2 மீடியத்தையும் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கான லிங்க்கும் இந்த பர்டிகுலரான வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவில் இருக்கிற கொஸ்டின்ஸ் நல்லா படிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றது ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஹவு டு கெட் சென்டம். எஸ்எஸ் சென்டம் போனால் கண்டிப்பாக எஸ்எஸ் சென்டம் வாங்கலாம். ஸோ ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன தான் நம்ம எவ்வளோ தூரம் படித்தாலும் அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான மெத்தட் சரியாக தெரியும். ஸோ அதுக்காகவே உங்களுக்கான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் GR Success தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் GR Success STC. தேங்க்யூ டு ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் டைம் டேபிள் அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்காக. ஸோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ், ஆல் தி பெஸ்ட். பாய்.